வாங்கத்த. வாங்க மாமா. சரியான விளாசத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்களே. இங்க எல்லாம் நமக்கு தெரிஞ்ச இடம் தானே மாப்பிள்ள. அதான் விலாசம் தெரிஞ்சா சரியா வந்துருவோம். இது யாருக்க வீடு? இது எங்க அத்தை வீடு, எங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி வீடு. வாங்க அத்தை. அத்தை அத்தை அத்தை. மாமா. யாரு நேரத்துல கூப்பிட்டுக்கிட்டு? ஏன் மல்லிகா, யாரோ கூப்பிடுதாங்க பாரு. ஏன் இங்கிட்ட என்ன படிச்சிருக்குது? யாரு என்னன்னு எட்டி பார்க்க வேண்டியதானே? உள்ள சோழி செஞ்சுட்டு இருக்கு, என்ன கூப்பிடுது? என்ன நல்ல ஏறிதான் தெரியுது இருக்கு உமக்கு ஒரு நாளுக்கு. வாரி உனக்கு வேணா போய் பாரு போ. காலங்காத்தாலேயே குடிச்சிட்டு வந்து கிடக்கான். காலங்காத்தாலே இவங்க அம்மா ஏன் தலையில வச்சுட்டு அவங்க போயிட்டா. இவனை வச்சு கழிக்க முடியலன்னு. 2 பொட்ட பிள்ளைய, ஒரு பிள்ளைய தான் கரையாச்சிருக்கு. இன்னும் ஒரு பிள்ளைய எப்படி கரையாத்த? இப்படி குடிச்சிட்டு வந்து கிடந்தாச்சுன்னா சரி. என்ன மாறி சத்தம் மாதிரி கேக்குது? ஒருவேளை பொண்ணுட்டு இருந்து சொல்லவும் வந்திருக்காளா என்ன தெரியலையே. அன்னைக்கு அம்மா சொல்லிட்டு போனால. ஏயா ஏயா எந்தியும், ஏயா எந்தியும். என் மனசா, இந்த வெளியே இந்த பொண்ணுட்டுல இருந்து வந்திருக்காக சொல்லதுக்கு மானத்தை கப்பல் ஏத்திடாத. என் மனசா எந்தியும். இவனை கீழே இழுத்து போட்டாதான் எந்திரிச்சு தெளிஞ்சு போவான். பேச்சு கொடுத்தா காலையில ஒண்ணு இப்ப யாராது கீழே தள்ளி போட்டுரும் பேசாம. அம்மா எனக்கு அதுல தள்ளி போட்டுட்டாலே. போயும் எனக்கு அதுல தள்ளி போட்டுட்டு போயிட்டாளே அம்மா. ஐயோ, நல்ல விழுந்து அடிபட்டு என்னமோ தெரியல புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு. சரி பையன் எழுந்து எழுப்பி விட்டுருவோம். உமா ஒரு நாள் கிணத்துலாம் கொண்டு தள்ளணும். நீ செய்யக்கூடிய கூத்துக்கு எந்தியும். வெளியே ஆள் நிக்கி கூத்தடிச்சு கிடக்கிது. யாவ் மனுஷா, வெளியே நிக்காக. இப்ப உள்ள வருவாக. சீக்கிரம் மொத்த கழுவிக்கிட்டு திருநார பூசிக்கிட்டு வந்து இருந்துரும். இல்லாட்டா இன்னைக்கு உண்மையிலே உங்களுக்கு கிணறுதான். அம்மா இவ செஞ்சாலும் செய்வா. எம்மா மோத்த கழிட்டு வந்துருயம்மா. உமக்கு இப்படி செஞ்சாதான் தெரியும்னு எனக்கு தெரியும். சும்மா இல்ல, 18 வருஷமா குடும்பம் கழிக்கேன். உமை பத்தி எனக்கு தெரியாது. ஐயா மாறி வாயா வா. வாங்க வாங்க வாங்கக்கா, வாங்க உள்ள வாங்க. வாரந்த பொண்ணு வீட்டுல இருந்து நிச்சயத்துக்கு சொல்ல வந்திருக்காங்க. மாமா இல்லையோ? இருக்காருப்பா இருக்காரு. அந்த குளிச்சிட்டு இருக்காருப்பா, வருவாரு. வாங்க உள்ள வாங்க. வாங்கக்கா உட்காருங்க. வாங்க இருங்க தான். என்ன அப்படி பாக்கிய? நீங்க முறைக்கு எனக்கு அக்கா முறை தான் வரணும், அவங்க அத்தா முறைக்கு வரணும். உட்காருங்க. என்ன மகா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? அன்னைக்கு பொண்ணு பார்க்க வர முடியல, கூப்பிட்டாங்க. எனக்கு வர முடியல, பாத்துடுங்க. எனக்காமா எனக்கு 2 பிள்ளைங்க. மூத்ததுதான் பொண்ணு, பாத்துடுங்க, துளசி. 2வது என் பையன் மதனு. அவன் என்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டான். நீ வேலைக்குதான் அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கான், பாத்துடுங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளை தங்கச்சி? எனக்கு 2 பிள்ளைங்க தான்க்கா. மூத்தது பொண்ணு, 2வதும் பொண்ணுதான். மூத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்பதான் 1 வருஷம் தான் ஆச்சு. 2வது பிள்ளை படிச்சிட்டு இருக்கு காலேஜ். அப்படியாம்மா, சரி சரி. வாங்க வாங்க வாங்க. வாப்பா மாறி சம்பந்தக்காரங்களா, நல்லா இருக்கீங்களா? ஏக்கா இவர்தான் என் வீட்டுக்காரங்க. பேசிட்டீங்கன்னா காப்பி போட்டுட்டாருங்க. ஐயோ வேண்டாம்மா தங்கச்சி, காப்பி எல்லாம் வேண்டாம். இப்பதான் வீட்டுல எல்லாம் குடிச்சிட்டு தான் நாங்க கிளம்பி வரோம். எங்க சொந்தத்துல 2 வீட்டுல போய் லெட்டர் கொடுக்குற இடத்துல குடிங்க நாங்க குடிக்க முடியலம்மா. வேண்டாம், டீ எல்லாம் வேண்டாம் தங்கச்சி, சொன்னா கேளு. ஐயே, நம்ம வீட்டுல இருந்து நீங்க டீ குடிக்காம எப்படி நீங்க போகலாம்? அதெல்லாம் இல்ல, நீங்க ஒரு காமடக்கா குடிச்சிட்டு தான் போகணும். இருங்க, என்னங்க பேசிட்டு இருங்க. மாதிரி பேசிட்டு இப்ப நான் இப்ப போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன மாறி அங்கிட்டே ஒதுங்கி ஒதுங்கி நிக்க? இங்க வா. சொல்லுங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? தங்கச்சி காலேஜ் போயிருக்காளோ? காலேஜுக்கா? காலேஜுக்கு யாரு போயிருக்கா தெரியலையாப்பா. ஐயோ, மாமா வழக்கம் போல தண்ணி அடிச்சிருக்காரு போல இருக்க. உலக ஆரம்பிச்சிட்டாரு. சரி இவங்கள பைய கூட்டிட்டு போயிட வேண்டியதான். இல்ல மானவன் கப்பல் ஏறிடும். இல்ல மாமா, இல்ல கேட்டேன். என்ன மாமா வயலுக்குன்னு போலியா? அங்கே இருக்கீங்க? போனும்ப்பா, போனும். தலைய கறக்குது, அதான் சத்த உட்காருவோமேன்னு உட்காந்தேன். ஏன் புலம்ப ஆரம்பிச்சிட்டானே? இனி என் தலைமை புலம்ப ஆரம்பிச்சிருவான். சரி காப்பியை கொடுத்து சீக்கிரம் அனுப்பி விட்டுருவோம். இந்தாங்கக்கா காப்பி குடிங்க. எனக்கு காப்பி எல்லாம் வேண்டாமா. நான் ஒரு நாளைக்கு 1 காப்பி 2 தான் குடிப்பேன். காலையிலே சாப்பிட்டுட்டேன். இன்னும் சாயந்தரம் தான். வேண்டாம், அவளுக்கு கொடுங்க. கொஞ்சம் குடிங்களானே? இல்ல தங்கச்சி வேண்டாம்மா, அவரு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு. அதான் காப்பி டீ எல்லாம் ரொம்ப குடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். அதான் குடிக்க மாட்டாரு. இந்த பிள்ளை என்ன குணமா இருக்கு பாத்தீங்களா? நல்ல தங்கமான குணமா இருக்கு. வர 30ஆம் தேதி நிச்சயதார்த்தம் இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா வரணும். நாங்க குங்குமம் எடுத்துக்கோங்க. ஆமா ஆமா தம்பி, 30ஆம் தேதி நிச்சயம் இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா வரணும். சரிங்க, அப்ப நாங்க போயிட்டு வரோம். பிள்ளைங்க வந்தா சொல்லுங்க, எல்லாரும் கண்டிப்பா வாங்க. சரி கண்டிப்பா வரோம், கண்டிப்பா வரோம்க்கா. சரி அத்தை, ஆமா போயிட்டு வரேன். அப்ப போயிட்டு வரணுமா? சரி சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. அண்ணன் வீட்டு பிள்ளைகளு நல்ல சாமர்த்தியம் தான். நல்ல பெரிய இடத்த அம்மா பார்த்து பிடிச்சிருக்கு. வயிறு எரியாதியும் வயிறு போவும். சீக்கிரம் வேலைக்கு கிடந்து குடிச்சுக்கிட்டு கிடக்காரு. குடிச்சுக்கிட்டு காலையில உமக்கு எவன் வாங்கி தந்தான்? நான் போறேம்மா வேலைக்கு. போவும் போவும். போன நேரம் ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னு பாக்கேன். போயிட்டு வாரம், உங்க தானே வரணும்.
பொன்னி வீட்டுக்கு போன் போட்டு சொல்லணுமே. அண்ணன் வேற சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டான். நம்ம அடிக்கும் போது பொண்ணும் போது யாராவது அவ மாமா எடுத்துக்கிட்டாருன்னா என்ன செய்ய? எடுத்தா சிக்கலாகி போகுமே. என்ன செய்யலாம்? என்னையா சரவணா, நீ சொல்ல போகல கூட இங்க நிக்கிற? அவ அப்பவே வந்திருப்பாங்களே, இன்னுமா நீ போகல? அட இல்லம்மா, நான் போகல. அண்ணனதையும் அனுப்பி வச்சேன். நான் போவது இல்ல. அத்தை வீட்டுக்கு போனாலும் மாமா குடிச்சு கிடப்பாரு. நமக்கு ஏதாவது சொல்லுவாரு, நமக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணும். அதை ஒரு இதா பிடிச்சுக்கிடுவாரு. அதை விடுங்க. பொன்னி வீட்டுக்கு போட்டு போனா அவரு என்ன கண்டாலே அவருக்கு ஆகாது. மாறி என்ன பார்த்தா கூட சிரிக்கவாது செய்வாரு. என்ன பார்த்தா எதுவும் சொல்லிட்டு போயிடுவாரு. தனியா போனாலும் சரி மாமா தானே எது சொல்லட்டும்னு விட்டுறலாம். அவங்க வேற வந்திருக்காங்கல்ல, அதான் அண்ணனே அனுப்பி வச்சேன். நீ சொல்றது சரிதான். இருந்தாலும் மாப்பிள்ள இல்ல அவன், அவனையே அவனுக்கு சொல்ல போவான். சரி, அப்ப ஏன்டா சொல்லிருக்க வேண்டியதானே, நானாவது கூட மாட்ட போயிருப்பேனே. நீங்களே கால் வலியோடி கிடக்கீங்க, நீங்க எங்க அங்கிட்டு இங்கிட்ட அலைவீங்க. இருக்கட்டுமா, அதுல என்ன இருக்கு? நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு தானே சொல்ல போகுது, வேற இருக்கும் இல்லையே. சரிடா, நீ அத்தைகிட்ட ஒரு போன் அடிச்சு சொல்லு, பொண்ணு வீட்டுல இருந்து ஏதாவது வராங்கன்னு. முன்னபடியே சொன்னாதான் உன் மாமங்காரன்ட்ட ஏதாவது சொல்லி எடுத்து சமாளிச்சு வைப்பாங்க. இப்பவுமே போனடி. சரிம்மா, அதான் போன் அடிக்கவே என்னன்னு பாத்துட்டு இருக்கேன். என் நேரத்துக்கு மாமங்காரு ஏதாவது எடுத்தாச்சுன்னா அவ்வளவுதான், கூட கொஞ்சம் வினையா நிப்பாரு. அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். உனக்கு போன் போட்டு தரேன், நீ சொல்லுதியாமா? சரிடா, போன போடு, நான் பேசுறேன். இந்தாங்கம்மா, ரிங் போகுது, பேசுங்க. ஹலோ ஹலோ, யாருங்க? என்ன நீ குரல கூடயே மறந்துட்டீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? காமாட்சியா? காமாட்சி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியம்மா. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? கேள்விப்பட்டேன் ஈஸியா தான் கல்யாணம்னா. ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீ எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? பொண்ணு கீழே விழுந்தாளா? கை கால் வலியெல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பொண்ணு கீழே விழுந்தாளா? எப்போ? இல்லையே, நீ நல்லாதான் இருக்கா. அவளுக்கு என்ன? இல்ல, சரவணா தான் சொன்னான், பொண்ணு இங்க கீழே விழுந்துட்டா, கைகள்லாம் அடிபட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னானே, அதான் கேட்டேன். இல்லையே நீ, அப்படிலாம் இல்ல. சரவணா கனவுனதை கண்டிருப்பானா இருக்கும். அப்படிலாம் இல்ல, நல்லாதான் இருக்கு. அவளுக்கு என்ன? அப்படியா? சரி சரி. இல்ல, நீ எதுக்கு போன் போட்டோம்னா, இந்த நிச்சயத்துக்கு இந்த பொண்ணு வீட்டுல இருந்து இந்த பொண்ணுக்கு அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க பாத்துடுங்க. அப்ப சொல்லதுக்கு அங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா மாறி. அதான் அண்ணன் எதுவும் சொல்லிடாம நீ வந்துட்டு இருக்காக, வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காக. சொல்லணும்னு நினைக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். நீ இவங்க வெளியே போயிருக்காங்க, அநேகமா இப்ப வந்துருவாங்க. நானா போன் போட்டு சொல்லுங்க அண்ணி. அவகிட்ட அண்ணன் எதுவும் காட்டாம பேசிடாம பாத்துக்கிடுங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் பேச மாட்டாங்க, நான் பாத்துட்டேன். இப்படியே இருந்துட்டா முடியுமா நீ? யாரும் வேண்டாம் வேண்டான்னு, 4 பேர் வேண்டாம். நானும் வேணும் தான் நினைக்கேன். அன்னைக்கு கூட கோயில்ல அண்ணனை பார்த்தேன். என்னை நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். மூஞ்சி கொடுக்காம போயிட்டான். ரொம்ப வேதனையா இருந்துச்சு. யார்கிட்ட சொல்லவும் இல்லை நீ இது வரைக்கும். உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன். சரி, கவலைப்படாதீங்க நீ, கவலைப்படாதீங்க. எல்லாம் மாறும். எல்லாம் ஒரு நேரம் வரும்போது, நமக்கு கெட்ட நேரம் வரும்போது இப்படிதான் இருக்கும். நல்ல நேரம் வரும்போது எல்லாம் மாறும். கவலைப்படாதீங்க. நிச்சயத்துக்கு சொல்லிங்க இல்ல, கல்யாணத்தோடு நம்ம குடும்பம் ஒண்ணு சேரும். கவலைப்படாதீங்க. நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கேன். சரிங்க நீ சொல்லிருங்க. இப்ப அநேகமா வந்துருவாங்க. சரிம்மா, சரி சொல்லுங்க. சரி, வைக்கட்டுமா? சரிங்க நீ. என்னம்மா சொல்லிட்டீங்களா? அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லணும்னு தேவையே இல்ல. நீங்க தான் அங்க அண்ணன் சொல்லணும், அண்ணன் சொல்லணும் நிக்கீங்க. அவரு மதிக்க கூட மாட்டேக்காரு நம்மள. இருக்கட்டுடா, மதிச்சா மதிக்காரு, மதிக்கலைன்னா போறாரு. உனக்கு என்ன 10 மாமனா இருக்கான்? ஒத்த மாமன் தானே இருக்கான். சொல்லுது நம்ம கடமை, வந்தாலும் சரி வரட்டாலும் சரி. ஆமா, நீ எனக்கு பொண்ணு பிள்ளைக்கு கை கால அடிபட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னேன். நானும் தெரியாமல அண்ணிட்ட கேட்டுவிட்டேன். அவங்க அப்படிலாம் இல்லையே, சரவணா கனவு கண்டிருப்பான்னு சொல்லுதாக. என்னது கனவா? என்னத்தம்மா, அந்த பிள்ளை காலு கையில அடிபட்டு மண்டையில எல்லாம் அடிபட்டு ரத்தம் கிண்ணு தெரிச்சத நான் எல்லாம் பார்த்தேனே. நல்லா பைக்ல அங்கனாங்க அன்னைக்கு விட்டேன். என்னடா சொல்லுத நீ? இப்படி சொல்லுத, அவங்க அப்படி சொல்லுதாக. எனக்கு ஒண்ணும் விளங்கல. போ, சரி நான் போறேன். ஆமா, இன்னொரு கத்தைக்கு போன போடுங்க, கேக்கட்டும்னா. போடா அங்கிட்டு. மனுஷனுக்கு 1000 சோழி கிடக்கு, இதுல இது ஒண்ணுதான் இப்ப ரொம்ப முக்கியம். போ, போய் வேலை சொல்லிய பாரு. போ. என்ன அம்மா இப்படி சொல்லிட்டு போகுது? அம்மாவது பரவாயில்ல, அத்தை கனவு கண்டிருப்பான்னு சொல்லுது. ஒண்ணும் விளங்கலையே. ஒருவேளை அந்த கலைப்பையன் என்னை சொல்லுது, ஒருவேளை உண்மையா இருந்திருக்குமோ? சரி, அண்ணனுக்கு நிச்சயம் முடிவிட்டு அப்புறம் பாத்துக்கலாம். என்ன அண்ணனுக்கு முகமே சரியில்லை, ஏதோ கோத்துல இருந்த மாதிரி இருக்க. பேருவோமா இல்ல பேச்சு கொடுப்போமா?
சரி என்னன்னு தான் கேப்பமே. என்னண்ணே ஏன் ஏதோ கோவத்துல இருந்த மாதிரி இருக்கு? என்னண்ணே என்னாச்சு? நான் எதுவும் கோவத்துல இருப்பேன், உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போறியா என்ன? சும்மா வந்துட்டா. சே நம்ம பேசாமலே போயிருக்கான். இவன்ட வாயில உள்ள நமக்கு இருக்கு போல. என்ன கோவத்துல இருக்கானோ யாருக்கு தெரியும், சொன்னாதானே புரியும். இவள்கிட்ட ஒருவேளை கேட்டா தெரியுமே உண்மை, இவளுக்கு தெரியாம இருக்கும். சரி பூமாரிட்ட கேட்டு பார்ப்போம். பூமாரி, பூமாரி கொஞ்சம் நெல்லு. என்னண்ணே போன்னு சொல்லுத, நில்லுங்க. என்ன எதுவும் சொன்னாதானே விளங்கும். நீ ஏன் மனசுக்குள்ள முடிச்சிருந்தா என்னது தெரியும்? என்ன சொல்லு. அதிகம் பேசாத, நான் கேட்கறதுக்கு மாத்திரம் பதில சொல்லு. இந்த பொன்னி இருக்கல, பொன்னி, அவ கால் கையில அடி போட்டுக்க நீ எனக்கே பார்த்த? இப்போ ஒரு 10 நாளுக்குள்ள. நான் பொன்னிய பார்த்தே 10-20 நாள் இருக்குனே, பார்க்கவே இல்லையே. அவளுக்கு அடிபடுறதுக்கு முந்தின நாள் தான் வந்தா வீட்டுக்கு. வந்து என்ன ஏதுன்னு பேசினா வச்சா அம்பிட்டு. நான் அப்புறம் அவளை பார்க்கவே இல்லை, வீட்டுக்கும் வரலையா, அதான் பார்க்க முடியல. ஏனே? இல்ல கேட்டேன், அடிபட்டு இருக்குல்ல, அதான் சரியாயிடுச்சா என்னன்னு தெரியாதுல்ல, அதான் உன்கிட்ட கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. போ. என்ன பொன்னின்னு சொன்னாலே எரிஞ்சு விழுவாரு, இன்னைக்கு பொன்னிய பத்தி கேட்காரு. என்னமோ ஒன்னும் தெரியலையே, என்ன செஞ்சாலோ.